இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே அந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். பொதுவாகவே ஆவாரம் பூ அப்படிங்கிற தாவரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வருடம் முழுவதும் அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு தாவரம். தாவரத்திலேயே பார்த்திங்கன்னா தங்கச்சத்தை தன்னுள்ளே வைத்து வளரக்கூடிய ஒரு தாவரம்னு இந்த ஆவாரம் பூவை நம்ம சொல்லலாம். தங்கச்சத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தங்கம் உடலை உரமாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்துகள். இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் சம்பந்தப்பட்ட, சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட, இன்றைக்கி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற பெயரில் ஏற்படுகின்ற எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி உடலை மேம்படுத்துகின்ற, உரப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்றாக தங்கம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் தங்கம் இன்றைக்கு விற்கக்கூடிய விலையில் அதை மருந்தாக உட்கொள்ளவே முடியாது. ஆனால் இயற்கையாகவே பூமியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் சேர்த்து நம்ம உடலுக்குள் வைத்திருக்கக்கூடியவை தான் தாவரங்கள்னு சொல்லுவோம். அதனால தான் சத்து குறைபாடுகள் ஏற்படும் போது, உணவுகள் சாப்பிடும்போது நம்ம சத்து குறைபாடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் மறைந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தங்கத்தையே தன்னுள்ளேயே வைத்து சாப்பிடுபவர்களுடைய உடலை உரமாக்குகின்ற சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகளில் இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையிலும் என்ன உணவுகள் சாப்பிடுவது, என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரி செய்தால் சர்க்கரை நோய் குறையும்ன்ற ஒரு குழப்பம் பெரும்பாலும் மனதில் தினசரியே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரை நோயை குறைப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நிறைய சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை குறைப்பதற்கு கூட மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூவைத்தான் சொல்லணும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 300 மில்லியாக மாற்றி காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லி உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக அவங்க உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய சர்க்கரை நோயுடைய அளவும் கட்டுப்படுவதை பார்க்க முடியும். சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் கட்டுப்படுவதை பார்க்க முடியும். குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனைக்கு இன்றைக்கு மிகச் சுலபமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஆவாரம் பூ இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நம்ம பார்த்தோம்னா ஏன் குழந்தையின்மை ஏற்படுகிறது, என்ன மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கக்கூட முடிவது கிடையாது. இன்றைக்கு நிறைய 100 தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும்போது அதில் கிட்டத்தட்ட 80 பேருக்கு காரணமற்ற குழந்தையின்மை தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மருத்துவ ரீதியாக ஆண்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது, பெண்களுக்கும் பிரச்சனை இருக்காது, கலவியல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்காது, ஆனாலும் கூட குழந்தை இல்லைன்னு இருக்கும். இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவை சொல்லுவோம். பொதுவாகவே இன்றைக்கு கூட நீங்கள் கிராமங்களில் பார்க்கலாம், குழந்தையின்மை இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு, குறிப்பாக அந்த பெண்களுக்கு ஒரு கைப்பிடி ஆவாரம் பூ பச்சையாகவே எடுத்து நன்றாக அதை மைய அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு செய்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அதை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து விடும்போது இயற்கையான முறையிலேயே அந்த குழந்தை உருவாவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குழந்தையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை நீக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த ஆவாரம் பூ இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு உடலுடைய உள்ளுறுப்புகள் அப்படின்னு வரும்போது இதயமோ, இதய நாளங்களோ, ஈரலோ அல்லது சிறுநீரகமோ வரும்போது மிகுந்த கவனம் நமக்கு தேவைப்படுவதை பார்க்குறோம். ஏன்னா ஒரு 50 வயது ஆகும்போது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஈரல் செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸும், சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்ப்போம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைய வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயங்கள், அதைவிட முக்கியமாக இந்த உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவாரம் பூ தான். நம்ம என்ன மருந்துகள் சாப்பிட்றோமோ, சைவமோ அசைவமோ, வயது என்ன ஆனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி இந்த ஆவாரம் பூவை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை
காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு விட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்து பாருங்களேன். உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். கொழுப்பு குறைப்புன்னு சொல்லுவோம். பொதுவாக உடலில் நிறைய வகையான கொழுப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். சில கொழுப்புகள் நேரடியாக உடலுடைய ஆரோக்கியத்திற்கும், சில கொழுப்புகள் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து, உடல் செரிக்கக்கூடிய உணவுகளிலிருந்து உடலுக்குள் கிரகிப்பதற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உபயோகமாகிறத பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் தேவையற்று இருக்கக்கூடிய சில கொழுப்பு அமிலங்களுடைய அதிகமான தன்மையினால் நமக்கு உடலில் பாதிப்புகள் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் போது அவற்றை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவாரம்பூ தேநீர் தான். 200 மில்லி தண்ணீர், 1 தேக்கரண்டி ஆவாரம்பூ கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா பாருங்கள். உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும், கொழுப்புகளுடைய சதவீத அளவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதையும் பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு கொழுப்புகளை விட கொழுப்புகளுக்காக உட்கொள்ளக்கூடிய மருந்துகளுடைய பக்க விளைவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதிக்கிறத பார்க்குறோம். இதை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகளில் ஒன்றாக இந்த ஆவாரம்பூ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகள், அதே போல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், வெட்டைச்சூடு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பிறப்புறுப்பிலிருந்து திரவம் அதிகமாக வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 4 பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவாரம்பூ தான். ரொம்ப சிரமப்படுவதே வேண்டாம். மிகுந்த விலையுயர்ந்த மருந்தும் கிடையாது. ஒரு கிலோவே ஒரு 100 ரூபாய் தான் வரும். ஒரு 300 மில்லி தண்ணி எடுங்க, ஒரு 2 தேக்கரண்டி 10 கிராம் அளவுக்கு போடுங்க, நல்லா கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைங்க, வடிகட்டுங்க. காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நிரந்தரமாகவே குணமாகிவிட்டதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆவாரம்பூவை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று. இதை மருந்து அப்படின்னு சொல்கிறத விட இதை ஒரு உணவாக, ஒரு தேநீராக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று ஆராயாமல் அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொண்டு தீர்வு காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஊழல் என்பது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய கரையான், அது ஒரு புற்றுநோய் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நாம் எத்தனையோ நல்வாழ்வு திட்டங்களை தீட்டினாலும், அரசினுடைய கொள்கைகள் எதுவாக இருந்தாலும், ஊழல் பிரச்சாளிகள் உள்ளே வருகிற போது ஒரு நெல் விளைந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலத்தை அங்கு எலிகள் வலை தோண்டி அங்கு மிகப்பெரிய அளவிற்கு அந்த பயிர்களை அழித்து விடுவது போல மக்களுடைய வரிப்பணத்தில் தீட்டப்படுகிற எல்லா திட்டங்களுமே அவற்றினுடைய பயன் மக்களுக்கு போய் சேராமலும், இன்னும் எதிர்கால தலைமுறையிற்கான எந்த அடிப்படை கட்டுமானங்களும் உருவாக்கப்படாமலும், திட்டங்கள் உருவாக்கப்படாமலும், முழுக்க தனிநபர்களுடைய ஆதாயத்திற்காக அனைத்து விதமான திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதும், அதற்கேற்ப அரசினுடைய நிதி ஆதாரத்தை சூறையாடுவதும் இன்றைக்கு ஊழலினுடைய ஒரு நவீன வடிவமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த அக்டோபர் 3 மற்றும் நாளை அக்டோபர் 4 ஆகிய 2 தேதிகளிலும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டங்களை நடத்துகிறது. இந்த கண்டன கூட்டங்களினுடைய நோக்கம் என்ன? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த 3 தான் இன்றைக்கு ஆளக்கூடிய தமிழக அரசினுடைய ஒரே கோட்பாடாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் கமிஷன், கமிஷன் இல்லாமல் எந்த வேலையும் நடைபெறாது என்கிற நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு அரசு துறை சார்ந்து ஒரு டெண்டர் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சேவைக்கான ஒரு அனுமதியை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தொழில் தொடங்க அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மொத்த முதலீட்டில் நீங்கள் 30% 40% வரைக்கும் லஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இதுவே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பணி நியமனங்களுக்காக அந்த ஊழியர் அந்த அரசு பணியில் சேர்ந்து வாங்கக்கூடிய சம்பளம்,
அந்த சம்பளத்தின் 3 ஆண்டு கால சம்பளம், கிட்டத்தட்ட 3 வருடம் அவர் என்ன சம்பளம் வாங்குவாரோ அது லஞ்சமாக இன்று கூறப்படுகிறது. அது கல்வித்துறை சார்ந்த பணிகளாக இருக்கலாம், அல்லது வேறு அரசு துறை சார்ந்த பணிகளாக இருக்கலாம். இது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அழிவிற்குள்ளாக்கக்கூடிய மோசமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு கூட பெருமளவிற்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அந்த திட்டத்தினுடைய விளைவுகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. இந்த கமிஷன் தொகையை நீங்கள் வசூலிப்பது ஒன்றுதான் ஒட்டுமொத்த அரசு எந்திரத்தினுடைய வேலையாக மாறிவிட்டது. அந்தந்த துறையினரும் பணி நியமனங்களுக்காகவோ ஒப்பந்தங்களுக்காகவோ அந்த கமிஷன்களை கலெக்ட் செய்வது, அவற்றை முறையாக அவற்றை வசூலிப்பது, இப்படி ஒரு தண்டல்காரனை போல வரி வசூலிக்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக கமிஷனை வசூலிப்பது ஒன்றுதான் இவர்களுடைய முழு நேர வேலையாக மாறியிருக்கிறது. இதில் அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கூட்டாக முழு நேர வேலையாக இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம இந்த கமிஷன் கொடுக்காமல் எந்த வேலையும் நாம் எந்த தொழிலையும் தொடங்க முடியாது என்கிற நிலையில்தான் தமிழ்நாட்டிற்கு வந்த பல தொழில்கள் தமிழ்நாடே நமக்கு வேண்டாம் என்ற அண்டை மாநிலங்களை நோக்கி ஓடிவிட்ட ஒரு அவலத்தை பார்க்கிறோம். அதன் காரணமாக நம்முடைய உற்பத்தி துறையும் உற்பத்தி மாநிலமான தமிழகம் இன்று பின்தங்கி கொண்டிருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் எதுவும் தமிழ்நாட்டில் உருவாகாத ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து உருவான இந்த கரப்ஷன் ஆட்சி, ஊழல் ஆட்சி என்பது இன்று மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமாக மாறியிருக்கிறது. இதை எதிர்த்துத்தான் இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுக்க இந்த கண்டன கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இதை பார்க்கிற போது நீங்கள் எத்தனை ஊழல்கள், அந்த ஊழல்கள் எத்தனை புகார்கள் கவர்னரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நீதிமன்றத்தில் வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் எங்களுடைய இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆட்சியை தொடர்ச்சியாக செய்வோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுகவில் மிகப்பெரிய அளவிற்கு இன்று ஊழலில் ஈடுபட்ட அமைச்சர்களில் ஒருவர் விஜயபாஸ்கர். குட்கா ஊழலில் தொடங்கி முறைகேடான பல தொழில்களை நடத்துவதிலிருந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றன. ஆர்கே நகரில் பணம் விநியோகித்த விவகாரத்தில் அவருடைய பெயர் இருக்கிறது, குட்கா ஊழலில் அவருடைய பெயர் இருக்கிறது. ஆனால் மேலும் மேலும் அவருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படுகின்றன. அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராக இந்த குற்றச்சாட்டுகள் பரபரப்பாக பேசப்படுகிற சமயத்திலேயே அவர் நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த ஊழலின் நிமித்தம் ஒருவர் மிரட்டி இன்றைக்கு பதவிகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள், பொறுப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இவர்களை ஒட்டுமொத்தமாக மிரட்டி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக இவர்களை தங்களுடைய அடிமைகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் குட்கா ஊழலில் காவல்துறை உயரதிகாரியே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் மின்சாரத்துறையில் ஊழல், அங்கு அதிக மட்டமான நிலக்கரியை அதிக விலை கொடுத்து வாங்கியது, மின் மீட்டர்களை அதிக விலை கொடுத்து வாங்கியது, தனியாரிடம் அதிகமாக மின்சாரம் வாங்கியது, இப்படியாக அதிக விலை கொடுத்து என்பதன் மூலமாக மறைமுக ஆதாயம் அடைவது என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறை ஊழல் என்பது அது முதலமைச்சர்களுடைய உறவினர்களுக்கு பெருமளவிற்கு டெண்டர்கள் முறைகேடாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற குற்றச்சாட்டு என்பது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. அதே போல் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் தன்னுடைய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக தனக்கு வேண்டிய பினாமி நிறுவனங்களுக்கு பெருமளவிற்கு ஒப்பந்தங்களை வழங்கியிருக்கிறார் என்பது இன்றைக்கு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதே போல் பருப்பு ஊழல், முட்டை ஊழல் என்று ஊழல் கரைபடியாத ஏதாவது ஒரு துறை தமிழகத்தில் இருக்கிறதா? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பொருளாதாரமே சூறையாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாகும், தமிழகத்தினுடைய ஒரு அடிப்படை கட்டுமானம் என்னவாகும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஊழல் ஆட்சி ஒழியாமல், இந்த ஊழல் ஆட்சியை ஒழித்து கட்டாமல் தமிழர்களுக்கு விடிவில்லை, வாழ்வில்லை. கிட்டத்தட்ட தமிழக அரசை திவாலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இன்றைய இந்த கண்டன கூட்டங்கள் என்பது மக்களிடம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒன்றாக அமையும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலையவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே.
விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜன் குரை. டெல்லி அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரா, ஒரு ஆய்வாளரா, அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செய்த நன்மைகள், அவருடைய கூர்மையான அறிவு, தொலைநோக்கு பார்வை, கலைஞர் அவருக்கும் அம்பேத்கருக்குமான ஒரு ஒப்பீடு, இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். டெல்லி அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரா, ஒரு ஆய்வாளரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மானுடவியல் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் நிறைய திரைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய ஆய்வுகள் இருந்திருக்கு. அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக இருக்கீங்க அப்படின்னும்போது, அம்பேத்கர் அப்படின்னு பேர் சொல்லும்போது இன்றைக்கி வரைக்கும் அவருடைய சட்டங்களை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த நன்மைகள், எதிர்காலத்தை பற்றின ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, கூர்மையான அறிவு, அந்த பண்புகள், அதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக நினைவு கூறணும். அவரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்களுக்குமான ஒரு ஒப்புதல், ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு எல்லா நிலைகளையும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். இன்னைக்கு அவருக்கான ஒரு புகழ் வணக்கம் அப்படின்னு பார்த்தா பல துறை சார்ந்தவர்களும் செலுத்திட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் கூர்ந்து பார்த்ததுன்னு உங்களோட அனுபவங்கள் மூலமாக எங்கள் நேர்களோட பகிர்ந்துக்கணும். முதல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்கான ஒரு நிலை உயர்ந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு முக்கியமான பங்களிப்பு அவருக்கு இருக்குது. ஸோ அவருடைய ஒரு பண்பு, அவருடைய பார்வை, சிந்தனை, அதிலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அம்பேத்கர் அவருடைய பணிகள் இதை நம்ம இன்றைக்கி மதிப்பிடுறோம், பேசுகிறோம், பாராட்டுகிறோம் என்று சொல்லும்போது, நிச்சயம் அவரது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் சார்பாக சில சிந்தனைகளை முன்னிறுத்தினார் என்பதை முதலில் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். அதை கடந்து ஒரு முக்கியத்துவம் என்று நாம் சொல்லும்போது, அவர் மானுட விடுதலையை முன்னிறுத்தியவர் என்று பார்ப்பது அவசியம். சமூகத்தின் ஒரு பிரிவினருக்காக நின்றவர் என்ற அளவில் பார்ப்பதை தவிர, மானுட விடுதலை என்பது எப்படி சாத்தியம் என்று சிந்தித்த ஒரு உலக அளவில் பெரிய தலைவர்களில் ஒருவர் என்றுதான் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு சட்ட எழுதுவதில் அந்த குழுவில் அவர் தலைமையேற்று செயல்பட்டார் என்று சொல்லும்போது, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் அக்கறைகளுக்காக மட்டும் செயல்படுபவரால் செய்துவிட முடியாது. அவருடைய கல்வி, அவருடைய சிந்தனை, அவருடைய ஆய்வில் ஒரு பரந்த அளவில் மனிதர்கள் மேம்பட்டு வாழ்வது எப்படி, விடுதலை பெற்று வாழ்வது எப்படி என்ற அளவில் அவர் தொடர்ந்து சிந்தித்ததால், அதில் குறிப்பாக மிக முக்கியமான அம்சம் மக்களாட்சி என்ற அம்சம். அதில் மக்கள் தங்கள் உளப்பாங்கிற்கு ஏற்ற வகையில் சுயமரியாதையுடன், கௌரவத்துடன் தாங்கள் விரும்பிய பணிகளை செய்து சுதந்திரமாக வாழ வேண்டும். மானுட விடுதலை என்பதன் முதல் படி அது. அதன் பிறகுதான் மானுட சிந்தனை மேலும் மேலும் செழுமை பெறுவது எல்லாம். அந்த அளவில் தான் அவர் இந்த இந்த சட்ட ரீதியாக எப்படி தனி மனிதர்களுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவது, ஏற்றத்தாழ்வை அகற்றுவது, சமூக ஒடுக்குமுறைகளை களைவது, இதையெல்லாம் அவர் சிந்திக்க வேண்டியது இந்த மானுட விடுதலை என்ற ஒரு பரந்த தத்துவம், ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் தான் அவர் அதில் சிந்திக்கிறார். அதனால்தான் அரசியல் நிர்ணய சட்டம் எழுதிய பிறகும் கூட அவர் பௌத்த மதத்தை குறித்து சிந்திப்பதும், பௌத்த மதத்திற்கு மதமாற்றம் செய்து கொள்வதும், பிறருடன் இணைந்து அந்த மதமாற்றத்தை மேற்கொள்வதும், அவர் தொடர்ந்து சிந்தனை, அவருடைய சிந்தனை மானுட விடுதலையை மையம் கொண்டிருந்த காரணத்தினால்தான் அந்த போன்ற செயல்பாடுகளும் தொடர்கின்றன.
நாம் அத்தகைய ஒரு அளவில் வைத்து பார்க்கும்போது தான் சில பல வித்தியாசமான அணுகுமுறைகளை தாண்டி அனைத்து அரசியல் தலைவர்களையும் நாம் அந்த மானுட விடுதலை என்ற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் அணுக வேண்டும். அந்த அளவில் கலைஞரை பற்றி சிந்திக்கும்போது அதே அந்த மக்களாட்சி என்ற ஒரு புதிய புரட்சிகரமான ஒரு தளத்தில் மக்களை எப்படி அந்த விடுதலையை நோக்கி பயணப்படச் செய்வது, எப்படி அந்த மலர்ச்சியை மக்களிடம் ஏற்படுத்துவது என்பதில் அம்பேத்கர் எப்படி எவ்வளவு முக்கியமான பங்களிப்புகளை செய்தாரோ அதே போல் தமிழகத்தில் கலைஞரோட எழுத்துக்களும் அரசியல் பயணமும் கட்டுரைகளும் படைப்பிலக்கியமும் அதே போன்று மக்களை நோக்கி பேசுகிறது, அந்த விடுதலையை நோக்கி அவர்களை கொண்டு செல்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சார். அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ பேசணும். எப்படி அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு தொலைநோக்கி பார்த்து ஒரு பார்வையில் இருந்திருக்காரு, மானுடம் அப்படின்ற ஒரு நிலையில் சிந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, தலைவர் கலைஞர் அவர்களுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தா ஒரு சிறு வயது முதல் கொண்டு தன்னை ஒரு அமைப்பில் இணைச்சிக்கிட்டு பயணப்பட்டிருக்காருன்னும் போது பெரியார் அவர்களுடைய கொள்கையை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக எடுத்து கடைப்பிடிச்சு தன்னோட வாழ்நாளில் பல நிலைகள்லையும் அதை கடைப்பிடிச்சதை நம்ம பார்க்குறோம். அம்பேத்கருக்கும் தலைவர் கலைஞர் அப்படிங்கிறதுக்குமான ஒரு தொடர்பு, அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நிலைகளில் ஒற்றுமையோடு போகிறத, ஒரே மாதிரி போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ஒப்பீடு சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு முக்கிய வடிவம் இந்த மக்களாட்சின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குலம், இது போன்ற வார்த்தைகள்னால் அந்த வேலைக்காரி திரைப்படத்தின் இறுதியில் கூட வரக்கூடிய வரிகள். எல்லோரும் ஓர் நிறை என்று சொல்லும்போது எல்லா மனிதர்களும் ஒன்று என்ற ஒரு நிலையை நோக்கி போகாமல் மக்களாட்சி என்பது முழுமை பெற முடியாது. அதுதான் அடிப்படை. ஸோ பெரியாரின் மகத்தான பணி அம்பேத்கர் இயங்கிய காலத்தில் தமிழகத்தில் பெரிய ஒரு சூறாவளி போல தமிழகத்தில் பயணம் செய்து பெரியார் எண்ணற்ற மனிதர்களின் மனங்களில் இந்த மாற்றத்தை விதைத்து ஒரு பெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அதை தொடர்ந்து அந்த தொடர்ச்சியாக ஒரு மக்களாட்சிக்கான வடிவங்களில் ஒரு கட்சி வடிவத்தில் அறிஞர் அண்ணா இந்த இயக்கத்தை முன்னெடுக்கும்போது கலைஞர் அதன் இன்றியமையாத பகுதியாக இன்றைக்கு இருக்கிறார். அந்த ஆய்வு நோக்கில் நான் 40கள் 50கள் இதில் நடந்த சில நாங்கள் சொல்லாடல்கள் என்று சொல்வோம், டிஸ்கோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது, அந்த அரசியல் குறித்த ஒரு சொல்லாடல் என்பதை பரவலாக உருவாக்கும் பணி. அந்த பணியில் கலைஞருடைய பங்களிப்பு என்பது உடனேயே திமுக என்ற கட்சி துவங்கிய உடனேயே கலைஞரின் பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் துவங்கி விடுகிறது. அந்த பணியில் இந்த ஏற்றத்தாழ்வை நீக்குவது, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு சமத்துவம் நோக்கி நகர்த்துவது என்ற பணி தவிர்க்க முடியாது. அதனால் இந்த அரசியல் பணி வேறு, இந்த குறிப்பிட்ட சில பணிகள் வேறு என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த பணி பல கட்டங்களில் தொடர்ந்து நிகழ்கிறது. இறுதியாக கலைஞர் அவர்கள் அருந்ததியர் மக்களுக்கு ஒரு உள் ஒதுக்கீடு என்ற ஒரு சட்டத்துக்கு வழிவகை காணுவது வரை இது படிப்படியாக தொடர்ந்து நிகழும் ஒரு செயல்பாடு. சமூகத்தை ஒரு நொடியில் ஒரு மந்திரக்கோல் வைத்து மாற்றி எல்லாரையும் ஒன்று என்று ஆக்கிவிட முடியாது. ஒன்று என்பது ஒரு லட்சியம், ஒரு கருத்தாக்கம். அந்த லட்சியத்தை நோக்கி அனைத்து மனிதர்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அதுக்கு ஏராளமான முயற்சிகள் தேவை, அயராத முயற்சி தேவை. ஏதோ அது ஒரு வருடம் 2 வருடம் செய்துவிட்டு போவதல்ல, ஒரு கட்டுரையோ கதையோ கவிதையோ எழுதிவிட்டு ஓய்ந்து போவதல்ல, தொடர்ந்து செயல்படுவது. அந்த அளவில் பார்க்கும்போது தான் கலைஞரின் ஒரு அயரா பணி, தொடர்ந்த பணி, ஒரு தள்ளாத முதுமை அடையும் வரை அவர் ஓயாமல் உழைத்து இந்த பணியை செய்தது என்பதை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே புகழ்ச்சியோ ஒரு வழிபாடோ மட்டும் கிடையாது. அதை நாம் உணர்ந்து அந்த பணியின் முக்கியத்துவம் என்ன, இப்படிப்பட்ட தலைவர்கள் சமூகத்திற்காக என்ன செய்கிறார்கள், அதனோட விளைவுகள் சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து துல்லியமாக அணுகி பார்த்து பேசி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆய்வாளராக
மானுடவியல் ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் திரைத்துறை சார்ந்த ஒரு விஷயங்களையும் உங்களுடைய ஆய்வு பணிகள் இருக்குது அப்படின்னும் போது அதற்காக நிறைய நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நிறைய குறிப்புகள் டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னும் போது தலைவர் கலைஞர் அவர்கள் திரைத்துறைக்கு செய்த பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் ஒரு வரலாறு படைக்கிற அளவுக்கான படைப்புகள் அவர் மூலமாக இந்த துறைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய ஆய்வு மூலமாக நீங்கள் பார்த்த விஷயங்கள். எனக்கு இந்த ஆய்வு செய்வதற்கு முன்னால் ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்தவன், திரைப்படங்களை பார்த்தவன், ரசித்தவன். அப்போது எனக்கு இந்த திரைப்படங்களின் முக்கியத்துவம் புரிந்ததை விட சில திரைப்பட கோட்பாடுகளை பயின்று திரைப்படக்கலை என்பது எப்படி உலகில் வளர்ந்தது, எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டது, அதையெல்லாம் ஓரளவு ஆழமாக அறிந்த பிறகு மீண்டும் தமிழ் திரைப்படங்களின் வரலாற்று ரீதியான ஒரு வளர்ச்சியை ஆராய்ச்சி செய்யும்போது தான் கலைஞரின் பங்களிப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. சுருக்கமாக சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரைப்படக்கலை துவங்கும்போது அதை வைத்து கதை சொல்ல முடியும் என்ற நம்பிக்கையே யாருக்கும் கிடையாது. அது ஒரு காட்சி ரீதியான ஒரு புதுமை, அசைகிறது, ஓடுகிறது, ரயில் வருகிறது, இதெல்லாம் திரையில் இந்த அசைவுகளை பார்க்கும்போது ஏற்படும் பிரமிப்பு, ஒரு மேஜிக் ஷோ போல் அதை பார்த்து ஏற்படும் வியப்பு, அதை வைத்து தான் இந்த திரைப்படம் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. இந்த சர்க்கஸ் கிரவுண்டில், கண்காட்சியில் அதிசயங்களை பார்ப்பது போது இந்த அசைவை பார்ப்பது என்ற வகையில் துவங்கியது. அதில் கதை சொல்லலாம் என்ற முயற்சிகள் துவங்கிய போது தான் நம்ம அனைவருக்கும் தெரியும், தாதா சாஹேப் பால்கே அவர்கள் இந்தியாவில் இந்த ஹரிச்சந்திரா படம் எடுத்தது 1913, 16, 2 முறை எடுக்கிறார். அது போன்ற முயற்சிகளெல்லாம் நடந்து கதை சொல்லும் முயற்சி துவங்கியது. அப்போது வசனம் கிடையாது. ஸோ வெறும் காட்சி மட்டும்தான் உண்டு. அதுக்கு கதாபாத்திரங்கள் அவர்கள் உள்ளத்து உணர்ச்சிகளை வசனமாக வெளிப்படுத்த முடியாது. அந்த சவுண்ட் சின்க்ரனைசேஷன் என்ற ஒலியை இணைக்கும் தொழில்நுட்பம் துவங்கியவுடன் தமிழகத்திலும் அந்த சாத்தியம் வந்தபோது இசை நாடகங்கள் மிகவும் பிரபலமாக இருந்ததால் திரைப்படங்களில் பாடல்கள் தான் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முறையாக இருந்தது. மேல்நாட்டில், மேற்கத்திய நாடுகளில் உடனடியாகவே வசனங்கள் சாத்தியமாக இருந்தது. தமிழகத்தில் வசனம் பேசினால் எந்த உச்சரிப்பில் பேசுவது? ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு விதமாக தமிழ் பேசுகிறார்கள், ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு விதமாக தமிழ் பேசுகிறார்கள். எந்த உச்சரிப்பில் வசனத்தை பேசுவது, எப்படி வசனம் எழுதுவது, இது போன்ற பல நுட்பமான விஷயங்கள் இதில் அடங்கியுள்ளன. அதனால் பாடல்கள் மிக சுலபமாக இருந்ததால் பாடகர்களே நடிகர்களாக எம்.கே. தியாகராஜ பாகவதர் போன்றவர்களெல்லாம் 30கள் முழுவதும் அவர்களுடைய செல்வாக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. 40களில் இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் இருந்தது. இளங்கோவன் முயற்சித்தார், பாபநாசம், சிவநாசனம், இது போல சிலதெல்லாம். ஆனாலும் வசனத்தை பாடல்களை விட சக்தி வாய்ந்ததாக, உள்ளத்து உணர்ச்சிகளை, குமரல்களை எல்லாம் வெளிப்படுத்துவதாக ஒரு சக்தி வாய்ந்த வசனங்களை எழுத வேண்டும். அதுக்கான தேவை இருக்கிறது. ஆனால் அதற்கான மொழி, அதற்கான கற்பனை, அதெல்லாம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் திரைத்துறையில் நுழைகிறார்கள். அப்போது அந்த வசனங்களை மிகச்சிறப்பாக இவர்களால் எழுத முடிகிறது. அது திரைப்படத்திற்கு உயிரூட்டியது போல, புதிய ஒரு அகவெளியை விரித்தது போல அது ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. தமிழ் சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனை இது தான். நீங்கள் பிற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் எல்லா மாநிலங்களும் திரைப்படம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திரைப்படத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், தமிழ்நாட்டில் ஏன் மக்கள் திரைப்படத்தின் மீது இவ்வளோ ஈடுபாட்டுடன் இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்தால், இது போன்ற ஒரு திருப்பம், தமிழ் மொழிக்கான ஒரு புதிய வெளியாக சினிமாவும், சினிமாவிற்கான புதிய ஆற்றலாக தமிழ் மொழியும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு அணு பிணைப்பு போல ஒரு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது.
அந்த ஆற்றலின் வெளிப்பாடாகத்தான் சிவாஜியும் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆரும் இவர்களெல்லாம் அந்த ஆற்றலின் வழியாகத்தான் பெரிய கதாநாயகர்களாக உருவாக்குகிறார்கள். என்னுடைய ஆய்வில் நான் மிகவும் உணர்ந்து ஆழ்ந்து பயணம் செய்து பலருடன் பேசி படித்து நான் ஆராய்ந்ததில் இந்த உண்மைதான் என்னை மிகவும் கவர்ந்தது. வெறும் கேளிக்கை என்ற நிலையை தாண்டி தமிழகத்தில் மக்கள் எல்லாம் இந்த புதிய சிந்தனைகளை சினிமாவின் மூலமாக பெறுகிறார்கள், புதிய மொழி ஆற்றலை சினிமாவின் மூலமாக பெறுகிறார்கள். இந்த கதாநாயகர்கள் இருவரும் அவர்களுடைய சுயத்தை எப்படி வடிவமைத்துக் கொள்வது என்பதற்கு முன் மாதிரிகளாக மாறுகிறார்கள். சிவாஜி ரசிகர்கள், எம்ஜிஆர் ரசிகர்கள் என்று சமூகத்தில் இந்த ரசிகர்களெல்லாம் இவர்களைப் போல தங்கள் சுயங்களை உருவாக்கி கொள்ளும் செயல்பாடு நிகழ்கிறது. அந்த வசனங்களை பேசுகிறார்கள், அந்த உணர்ச்சிகளை அதுபோல வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு புதிய சமூக உரையாடல் இதில் மூலமாக நடக்கிறது. அப்போது இந்த திமுக என்ற கட்சியின் வளர்ச்சி, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பது போன்ற சொற்கள், அது இந்த சினிமாவினோட சேர்ந்து பயணம் செய்கிறது. அப்போது மக்களாட்சி என்ற ஒரு புதிய சிந்தனை மக்களிடையே பரவி, நாமும் இந்த நாட்டின் மன்னர்கள், நமக்கும் உரிமை இருக்கிறது, நமக்கு அரசு நமக்கு இதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது, நாம் அரசிடம் போய் கையேந்தவில்லை, நாம் ஓட்டு போடுகிறோம், நமக்கு இந்த உரிமை இருக்கிறது. இந்த எண்ணம் மாறுவது என்பது சுலபம் அல்ல. கோடிக்கணக்கான மக்கள், வறுமையில் உள்ளவர்கள், கூலிகளாக உள்ளவர்கள், விவசாய கூலிகளாக உள்ளவர்கள், பல தலைமுறைகளாக படித்தறியாதவர்கள், வெறும் கதைகளை காது மூலமாக கேட்டவர்கள், பண்பாடு மிக்கவர்கள். படிப்பு என்பது எழுத்தறிவு மட்டுமல்ல, அதெல்லாம் பெரிய பண்பாடு உள்ள ஒரு மக்கள். ஆனாலும் மாறி வரும் உலகம், இந்த உலக மாற்றத்தின் தத்துவம் அதெல்லாம் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடியதல்ல. அந்த நேரத்தில் சினிமா மூலமாகத்தான் இந்த மாற்று சிந்தனைகள் எல்லாம் அவர்களிடம் இவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார். கலைஞரின் பணி என்பது அந்த சிந்தனையை மக்களிடம் செல்வதற்கான ஒரு மாதிரியை உருவாக்குகிறார். அவருக்கு பின் எத்தனையோ பேர் அவரை போல வசனம் எழுதியிருக்கிறார். கேட்டால் எல்லாமே கலைஞர் எழுதியது போலத்தான் இருக்கும். ஏன்னால் அது ஒரு மாடல் என்று சொல்லக்கூடிய ஒரு முன் மாதிரியை கலைஞர் உருவாக்கிய பின் அதை பல பேரும் அதை தொடர்ந்து செய்யும்போது அவரை எதிர்ப்பவர்கள் கூட அதை மாதிரி எழுதுகிறார்கள். அவரை ஆதரிப்பவர்கள் என்று கிடையாது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் கலைஞரை போலவே வசனம் எழுதுகிறார்கள். அப்போது அந்த வசனத்தின் மொழியின் தன்மை மாறுகிறது, அதன் மூலமாக வெளிப்படும் சிந்தனை மாறுகிறது. அந்த சிந்தனை மக்களிடையே அலை அலையாக பரவுகிறது. 2-3 தலைமுறைகள் பராசக்தி வசனத்தை மனனம் செய்கிறார்கள். நான் அறிந்து உலகில் வேறு மற்ற பகுதிகளில் இப்படி ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. இதை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ளவில்லை. படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்கனவே படித்தவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு மக்களுக்கு இதனோட தேவை என்ன என்பதை படித்தவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அங்கே தான் இந்த மானுடவியல் என்று நான் சொல்லக்கூடிய கருத்தாக்கம். நான் மானுடவியல் பார்வையில் பார்ப்பது என்றால் என்னவென்றால், அந்த ஒரு இனக்குழு சமூகங்கள், காட்டிலே வசிக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய சமூகங்கள், இந்த ஒரு இடத்தில் விவசாயம் செய்துவிட்டு இடம் மாறி இன்னொரு இடத்தில் விவசாயம் நகரும் சமூகங்கள், ஒரு இடத்தில் நிலைத்து வாழாத சமூகங்கள், இதெல்லாம் மாறி நவீன சமூகங்கள் உருவாகுவது என்பது ஒரு மானுடவியல் தொடர் செயல்பாடு, ஒரு ப்ராசஸ். அந்த கோணத்தில் நாம் மக்களை பார்க்கும்போது தான் இந்த ஒரு நவீன சமூகம் உருவாக்கும்போது மக்களுடைய வாழ்முறைகளுக்கும் இந்த நவீன சிந்தனைகளுக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்படி புரிந்து கொள்ளும்போது அந்த இடைவெளியை இட்டு நிரப்பும், அந்த இடைவெளியை தகர்க்கும் மக்களை எல்லாம் இந்த புதிய ஒரு சிந்தனையில், ஒரு நவீன சமூகம் என்ற சிந்தனையில் கொண்டு வரக்கூடிய முயற்சிகளை எல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதை என்னுடைய கடமையாக நான் நினைப்பது, நான் இந்த மானுடவியல் நோக்கில் நின்று இந்த நிகழ்வுகளின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து பேச வேண்டும்
எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய இன்றைய பணியாக. டெல்லி அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக, ஒரு ஆய்வாளராக, இன்னைக்கு இன்றைய சமூகம் எப்படி இருக்கு, ஒரு காலகட்டத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக தங்களை சமூகத்துக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பெரியார், அம்பேத்கர், கலைஞர், அண்ணா இவங்கெல்லாம் எப்படி பாடுபட்டிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் உயிர் தெழுந்து வரணும் அப்படின்னும் போது இந்த தலைவர்கள் செய்த பணிகள் இன்றைய காலகட்டத்திலையும் நாம் அவங்கள நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய ஆய்வுகள் அப்படின்னும் போது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திரைத்துறை பக்கங்கள் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வருடங்களாக அமைஞ்சது, ஒரு ட்ரெண்ட் செட்டராக அவர் எப்படி அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்காரு அப்படின்னு நிறைய அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. கலைஞர் தொலைக்காட்சியின் வாயிலாக தலைவர் கலைஞர் பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கும் நன்றி. நன்றி. நாள்தோறும் ஒரு தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செப்டம்பர் மாதம் முழுவதும் அடுத்தடுத்து பல அதிரடி தீர்ப்புகளை இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தன்பாலின உறவு குற்றமில்லை என்றும், அதேபோல 497வது பிரிவின் கீழ் திருமணம் ஆன ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்திருந்தால் அது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வராது என்றும், சபரிமலைக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படலாம் என்றும் இப்படி அடுக்கடுக்காக தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எல்லா தீர்ப்புகளுமே ஒரு சரியான திசை நோக்கித்தான் இருக்கின்றன என்று கூற வேண்டும். குறிப்பாக 497ஆம் பிரிவை நீக்கியது குறித்து பல விவாதங்கள் இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பகுதி, அந்த சட்டத்தினுடைய பிரிவு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நிதானமாக முழுமையாக படித்தால் அது நீக்கப்பட்டது சரிதான் என்பது யார் ஒருவருக்கும் எளிதாக புரியும். ஆனால் அதனை அப்படி பார்க்காமல் கள்ளக்காதலை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கிறது என்பதாக சில ஊடகங்களே தலைப்புச் செய்தியை வெளியிடுகிறார்கள் என்பது ஒரு பொறுப்புணர்ச்சியின்மை என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்ன? காதலில் நல்ல காதல், கள்ளக்காதல், காதல் என்பது ஒன்றுதான். இதனை கள்ளக்காதல் என்று மொழிபெயர்ப்பதே மிக தவறானது. மன வாழ்க்கை கடந்த உறவு என்றுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதாவது திருமணத்திற்கு வெளியிலான உறவு, திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இடையிலான உறவு இயல்பானது. அந்த திருமண பந்தத்திற்கு வெளியிலான உறவு குற்றமா இல்லையா என்பது விவாதம். அது குற்றமே இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. அது குற்றவியல் குற்றத்திற்கு கீழ் வராது, கிரிமினல் அஃபென்ஸ் என்கிற அடிப்படையில் வராது. அது ஒரு குடிமை குற்றம், சிவில் அஃபென்ஸ் என்கிற அடிப்படையில் அது வரும். அந்த அடிப்படையில் யார் ஒருவரும் மனவிலக்கு கோரலாம் என்பதுதான் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படை. அந்த தீர்ப்பு அந்த பிரிவையே நீக்கியிருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த பிரிவு தான் நம்மை மிகவும் இழிவுபடுத்துகிறது. பலரும் என்ன சொல்கிறார்கள், தண்டனையே இல்லை என்று சொல்லிவிட்டால் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு சீரழிவு வந்துவிடும் என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் அந்த சட்டத்தின் பிரிவை படித்து பார்த்தால் மொத்த பண்பாட்டு சீரழிவும் அந்த பிரிவு உள்ளே தான் இருக்கிறது. அது என்ன சொல்கிறது? திருமணம் ஆன ஒரு ஆண் திருமணம் ஆன இன்னொரு பெண்ணுடன் அவரது கணவரின் அனுமதி இல்லாமல் உடல் உறவு கொண்டால் அது குற்றவியல் குற்றம் என்கிறது. அப்படியானால் ஒரு கணவனின் அனுமதியோடு அவன் மனைவியோடு உடல் உறவு கொள்ளலாம் என்பதே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற, பண்பாட்டை கீழே தட்டுகிற செய்தி இல்லையா? இரண்டு பேருக்கு இடையில் அப்படி ஒரு நேசம் அல்லது உறவு ஏற்படுமானால் அதற்கு அவர்கள் இரண்டு பேருக்கும் சம்மதம் இருக்கிறதா என்பதை பற்றி கூட கவலை இல்லாமல் அந்த பெண்ணினுடைய கணவனின் சம்மதம் இருக்கிறதா என்று கேட்பது இரண்டு விதத்தில் இழிவானது. ஒன்று, எந்த கணவனும் தன் மனைவியை அப்படி அனுமதிப்பானா என்பது ஒரு நாகரிகமான சமூகத்தில் எழுகிற கேள்வி. இன்னொன்று என்ன என்றால், அவனிடம் அனுமதி பெற்று வருவது என்று சொன்னால் அவனுடைய உடைமையாக இந்த பெண் கருதப்படுகிறாள் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த பொருள். எனவே உச்சநீதிமன்றம் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறது, எந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவர் என்பவர் எஜமானர் இல்லை என்கிறது.
அதாவது அவர்களுக்கு இடையிலே ஒரு அன்பின் அடிப்படையில் ஒரு காதல், ஒரு காமம் இருக்க வேண்டுமே தவிர இந்த பெண்ணுக்கு அவன் ஒன்றும் எஜமானன் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது மிகச் சரியான தீர்வுதான். இப்போது இன்னொரு கேள்வி எழுகிறது, இதில் ஆணுக்கு தண்டனை பெண்ணுக்கு இல்லையா என்றால் சட்டப்படி இல்லை. அப்படி திருமண வாழ்வுக்கு வெளியே உறவு வைத்து கொண்டால் உறவு வைத்து கொள்ளுகிற ஆணுக்குத்தான் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனை இருக்கிறதே தவிர பெண்ணுக்கு தண்டனை இல்லை. இதனையும் தாண்டி எழுகிற இன்னொரு பெரிய வினா எது என்று பார்த்தால், இப்படி மன வாழ்க்கைக்கு வெளியில் ஒரு உறவு வைத்து கொண்டால் அது குற்றவியல் குற்றத்தின் கீழ் வராது என சொல்லிவிட்டதற்கு பிறகு இனிமேல் நிறைய ஆண்கள் இப்படி தவறான உறவுகளை வைத்துக்கொள்ள இது வாய்ப்பளிக்காதா என்று கேட்கிறார்கள். ஒன்றை நாம் நெஞ்சில் உள்வாங்க வேண்டும். அந்த அன்பு என்பதும் காதல் என்பதும் காமம் என்பதும் குடும்பம் என்பதும் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் மீதான நேசத்தின் மீது கட்டப்பட வேண்டுமே தவிர சட்டத்தின் மீது கட்டப்படக்கூடாது. சட்டத்திற்காக ஒருவரை காதலிக்க முடியாது, அல்லது சட்டம் அனுமதிக்கவில்லை என்பதற்காக இன்னொருவரை காதலிக்காமலும் இருக்க முடியாது. இது சட்டம் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது, மனத்திலிருந்து எழுகிற அன்பு சார்ந்தது. கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது பிரியவே முடியாத பந்தம் என்கிற சட்டத்தின் கட்டுப்பாட்டினால் அல்ல, பிரியவே விரும்பாத பாசம் என்கிற நேசத்தின் அடிப்படையில் அது இருக்க வேண்டும். இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு சட்டம் வந்துவிட்டது என்பதற்காக உடனடியாக எல்லோரும் இன்னொரு பெண்ணோடு உறவு வைத்து கொள்ளப் போவதில்லை. இந்த சட்டத்திற்காகத்தான் காத்திருந்தது போல இந்த சட்டப்படி அது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வராது என்று தெரிவித்த உடனே இனிமேல் ஒவ்வொருவரும் உடனடியாக பல பெண்களோடு தொடர்பு வைத்து கொள்ளப் போகிறார்கள் என்பது வெறும் கற்பனை. அப்படி எப்போதும் நடக்காது. இதற்கு முன்பு இதை ஒத்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமானால், மணவிலக்கு சட்டம், டைவர்ஸ் ஆக்ட் என்பதே பின்னால் தான் வந்தது. அதற்கும் பல எதிர்ப்புகள் இருந்தன. அப்படி மணவிலக்கு சட்டம் வந்துவிட்டால் பலரும் பிரிந்து போய் விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. விரும்பினால் 2 பேரும் மணவிலக்கு செய்து கொள்ளலாம் என்பதற்காக எத்தனை கணவன் மனைவியர் மணவிலக்கு செய்து கொண்டார்கள்? மணவிலக்கு பெற விரும்புகிறவர்களினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் ஏற்கிறேன். அதிலும் பெரும்பான்மையாக இளம் பிள்ளைகள் தான் அந்த மணவிலக்கை கோருகிறார்கள். அதற்கு இந்த சட்டம் காரணம் இல்லை, இந்த சமூகத்தினுடைய அமைப்பு காரணம். இந்த சமூக அமைப்பில் மாற்றங்கள் வராமல் அப்படி எல்லோரையும் சேர்த்து வைக்க முடியாது. இருக்கிற இந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்க்கிற போதும் சட்டம் வந்துவிட்டதே என்கிற காரணத்திற்காக எல்லோரும் மணவிலக்கு கோரவில்லை, கோர மாட்டார்கள். அது இயற்கையும் இல்லை. கணவனும் மனைவியும் அன்பாக இருந்தால் பிரிந்து போகலாம் என்கிற சட்டம் வந்துவிட்டது என்பதற்காக பிரிய மாட்டார்கள். அதுபோலவே அவர்களுக்குள் நட்பு இருக்குமானால் மன வாழ்க்கையை தாண்டி, திருமண உறவை தாண்டி வெளியில் ஒரு உறவுக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அப்படி போனால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களின் அடிப்படையில் 2 பேரும் மன விலக்கு பெறலாம். அது ஒரு குடிமையியல் சட்டத்தின் கீழ் குற்றம், அவ்வளவுதானே தவிர இதில் ஒன்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் இந்த கிரிமினல் அஃபென்ஸ் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பு. இந்த தீர்ப்பு 2 விதங்களில் ஓர் உண்மையை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, அன்பு, நேசம் ஆகியவைகளை சட்டத்தால் கட்டுப்படுத்த முடியாது என்பது. இன்னொன்று, ஒரு பெண் என்பவள் ஆணுக்கு உடைமையும் அல்ல, ஆணுக்கு அடிமையும் அல்ல. அவன் கேட்டுத்தான் தன் வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் ஒரு பெண் இருந்தால் அது 2 பேருக்குமே அவமானம். எனவே ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதர்கள், தனித்தனியாக சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அன்பினால் கட்டப்பட வேண்டும். அதுதான் இறுக்கமான கட்டு, அதுதான் ஒரு நாளும் பிரிந்தும் போகாத ஒன்று. ஆகையினால் அப்படித்தான் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர வெறும் சட்டங்களால் பின்னப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. 497வது பிரிவு நீக்கப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு தேவையான ஒன்றுதான். உலகத்தின் பல நாடுகளில் இந்த பகுதி எப்போதோ நீக்கப்பட்டு விட்டது. தாமதமாக வேணும், இந்தியாவில் இப்போது அது நடைபெற்றிருக்கிறதே என்பதை எண்ணி நாம் மகிழ்ந்து வரவேற்கலாம். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து கொண்டே வருகின்றது. இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகின்றது. நம் விடையிலேவான் நிகழ்ச்சியின் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம்.
வணக்கம். ஆலோசனை நேரம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்ப தலைப்பு டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. அப்போது நாம் தொடர்ந்து டிஜிட்டலைஸ்டு நம்ம கேள்விப்படுறோம். டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரி எல்லாம் டிஜிட்டல்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போ எல்லாம் டிஜிட்டலாக நமக்கு எல்லாம் தெரியும். டிஜிட்டலுங்கிறது ஒரு எளிமையாக எல்லாமே ஹார்டு கோடடாக இல்லாமல் எல்லாமே ஒரு ரெப்பாசிட்ரிலையோ ஒரு சர்வர்லேயோ ஒரு இதில் நம்ம எல்லாத்தையும் வச்சிடுறது நம்ம எதுவுமே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது இல்லையா. அது எல்லாம் ஒரு மறைஞ்சு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டப்பா மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் அது எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் டிஜிட்டல்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இப்படி எல்லாமே டிஜிட்டல் ஆகிக்கிட்டே வரக்கூடிய இன்றைய சூழலில் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்மளுடைய தகவல்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இது இன்றைக்கி விலகி கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லை, தகவல் தொழில்நுட்பத்தில் கோலோச்சக்கூடிய மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களுக்கு கூட இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது தொடர்ந்து பல ஆண்டுகளாக. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி பற்றி. இதை நாம் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அப்போது செக்யூரிட்டிங்கிறத அப்போது நமக்கு இப்போ முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபிசிக்கலாக நாம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அதை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை அதை அழிச்சிருவாங்க, தீக்கிரையாக்கிடுவாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அன்றாடம் நம்மளுடைய அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்களில் கூட அந்த கோப்புகள்லாம் காணாமல் போகுது, தீ விபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரி அழிச்சிடுறாங்கன்னா இப்போ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அரசாங்க ஆவணங்கள், இந்த நீதிமன்ற தீர்ப்புகள், இந்த முக்கியமான இதெல்லாம் டிஜிட்டலாக எல்லாத்தையும் இப்போ சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன். அப்போது இப்படி டிஜிட்டலாக சேவ் பண்ணி வைக்கிறதும் பாதுகாப்பாக இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வி வர்றப்போ அந்த பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாகனதாக தான் அது அந்த பாதுகாப்புமே இருக்குது. அதுவும் சந்தேகத்துக்குரியது தான். அப்போ இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி நம்ம எப்படி எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சேஃபாக தான் இருக்குதுன்னு நம்ம என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே எவ்வளவுக்கு எவ்வளோ அது நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் தீமைகளும் இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்குறதுல நிறைய நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அதில் இருக்கக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நம்மளுடைய ஆவணங்கள் அழிக்கப்படுறது, எல்லாம் திருடு போகிறது, வேறு யாராவது அதை பயன்படுத்திக்கிறது நமக்கு தெரியாமல், இந்த மாதிரி நிறைய நடக்குது. அண்மையில் சில திரைப்படங்களில் கூட இந்த அடிப்படையில் இன்றைக்கி திரைப்படங்கள்லாம் கூட நிறைய எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டியில் இப்போ அந்த ரேன்சம் வேர் அட்டாக்குன்னு நமக்கு சொல்கிறோம், இல்லை அந்த வைரஸ் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அண்மையில் இந்த ரேன்சம் வேர் அட்டாக்னு ஒன்று நடந்தது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய கணினியோ இல்லை ஃபோனோ திடீர்னு யாராவது அதை கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றிடுறோடனே உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில நீங்கள் தொகை கொடுத்தா தான் அதை நாங்கள் விடுவிப்போம், இல்லைனா உங்களுடைய அனைத்து தகவல்களும் உங்களுடைய கோப்புகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு முக்கியமான தகவல் இருக்கிறனால சிலர் பணம் கொடுத்தும் அதை பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரியான நிறைய ஆபத்துகள் இந்த டிஜிட்டலில் நமக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது, அப்போது எப்படி நம்ம டிஜிட்டல் செக்யூரிட்டியை நம்ம என்ஷூர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அப்போது நம்ம நம்மளுடைய கணினியை பயன்படுத்துகிற பொழுது நாம் நம்மளுக்கு ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அதுவும் ஒரு அப்டேட்டடாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சவால்களுக்கு, ஏன்னா அவங்களும் அந்த ஹேக் பண்ணக்கூடிய அந்த வைரஸ் அட்டாக் பண்ணக்கூடியவர்களும் அவங்களும் தொடர்ந்து தொழில்நுட்பத்தில் இன்னும் சொல்லப்போனால் இவர்களை நம்ம தொழில்நுட்ப நிறுவனங்களை விட அதிக அளவில் அவர்கள் தான் தொழில்நுட்ப ரீதியாக எப்படியெல்லாம் முடக்குவது என்பதில் நிபுணத்துவம் பெற்று வர்றாங்க. அப்போ இந்த சூழலில் நாம் ஒரு அப்டேட்டட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை அவசியமாக நம்மளுடைய கணினியில் நாம் பதிவிறக்கம் சேர்ந்து வச்சுருக்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று, நாம் நம்மளுடைய இந்த இன்னும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம எப்படி இந்த க்ளவுடு இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு பாதுகாப்பானதாக வைக்கலாம். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நம்ம பார்த்தோம். அதற்கெல்லாம் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் ரொம்ப பயன்படும். அது ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு நெட்வொர்க்காக நம்மளுடைய ஆவணங்கள் இதெல்லாம் நம்ம காத்து நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று, அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ்ன்னு சொல்லக்கூடிய நாம் நம்மளுடைய இந்த பாஸ்வேர்டெல்லாம்
ஒரே மாதிரி வச்சுருக்கிறது, அதை கொஞ்சம் மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது. அப்போது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்து வேண்டிய சில நம்மளுடைய செயல்பாடுகள். இப்போ இதன் மூலமாக நமக்கு வந்து இந்த விஷயங்களை தான் பாதுகாப்புக்கு அடிப்படையாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களே சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தகவல்களும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அடிப்படையில் உங்களுடைய அந்த கடவுச்சொல்லுன்னு சொல்லக்கூடிய பாஸ்வேர்டு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வேறு இடத்துல சேவ் பண்ணுறதோ இல்லை நம்மளுடைய ப்ரௌசர்லேயே வந்து சேவ் பண்ணுறதோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம அதை வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்டோ நம்மளுடைய கணக்குகளும் வந்து பாதுகாப்பானதாக வந்து இருக்கும். இன்னொன்று நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டில் சில நேரங்களில் சில லிங்க்கெல்லாம் அங்கங்கே நமக்கு வர்றதை நம்ம பார்ப்போம். சில தேவையில்லாத பக்கங்கள்லாம் வந்து திடீர்னு வரும். அப்போ அதையெல்லாம் நாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஒரு இல்லாத சில வெப் பேஜஸ் எல்லாம் நிறையா வரும். அதையெல்லாம் அவ்வளோக்கு அவ்வளோ நாம் தவிர்க்கிறது வந்து ரொம்ப நம்மளுடைய பாதுகாப்புக்கு அவசியமானதாக ஒன்று. இது தனிப்பட்ட முறையில் தனி நபர்களாக நம்ம செய்ய வேண்டிய பாதுகாப்பு முறைகள். அப்போது நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையும் வச்சுருக்கக்கூடிய சில நிறுவனங்கள், அரசாங்கங்கள் அவங்க எந்த அளவுக்கு வந்து இது பற்றியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க இதற்குன்னு தனியாக வந்து சில நிபுணர்களை வந்து வைத்திருக்கிறாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி பர்சனல்ஸ்னு சொல்லக்கூடிய, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பர்சனல்ஸ்னு சொல்லக்கூடிய சில நிபுணர்கள், அதிகாரிகளை வந்து அவங்க வைத்து தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களை கண்காணித்து கொண்டே வர்றாங்க. ஆனாலும் நம்ம அப்பப்போ பார்க்குறோம், நம்மளுடைய இணையதளம் ஏதாவது ஒரு அரசாங்க இணையதளம் வந்து முடக்கப்பட்டு விட்டது, இந்த மாதிரி நாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் எந்த அளவுக்கு நாம் வந்து பாதுகாப்பையும் அனுபவிக்கிறோம், அதே சமயங்களில் அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நம்ம வந்து முன்னாடி வந்து நமக்கு திருடர்கள் இருப்பாங்க, வந்து திருடிட்டு போவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது எந்த ரூபத்தில் நமக்கு வந்து எந்த மாதிரியான வகையில் நம்மளுடைய கணக்கோ இல்லை நம்மளுடைய ஆவணங்களோ வந்து பறிபோகும்னு தெரியாத ஒரு சூழலில் இன்றைக்கி நாம் வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக தனிப்பட்ட முறையில் நாமளும் சில கடமைகளை செய்ய வேண்டியது இருக்குது, அதை நாம் பார்த்தோம். அது போக தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெருநிறுவனங்கள், அரசாங்கங்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களினுடைய அந்த தகவல்களை பாதுகாக்க அதற்கான நிபுணர்களை நியமிப்பது, அதற்கான வசதிகளை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது, இது போன்ற வந்து அப்டேட்டடான சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்துறது, இந்த மாதிரி செயல்கள் மூலமாக வந்து மக்களுக்கும் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த தகவல்கள் எல்லாமே வந்து பாதுகாப்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறத அதை உறுதிப்படுத்தணும். நம்ம உலக அளவில் அரசியலே வந்து இந்த மாதிரியான இதனுடைய அடிப்படையில் தான் அரசியல் மாற்றங்கள் நடப்பது, தேர்தல் முடிவுகள் வெளிவருவதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே நாம் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில், ரஷ்யாவில் இருந்து எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் பார்க்குறோம். பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணமே இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி வந்து உள்வாங்கிக்கிற வேண்டியது இருக்குது. ஆக நீங்கள் வந்து எப்போ ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுடைய அன்றாட பணிகள்லையும் நீங்கள் வந்து மிகுந்த கவனத்தோடு இந்த செக்யூரிட்டியை வந்து உங்களுடைய டிஜிட்டல் செக்யூரிட்டியை உங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு, அதே போல் நீங்கள் தகவல் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கோ இல்லை ஏஜென்சிஸ்க்கோ மிகுந்த ஒரு கவனத்தோடு அதை நீங்கள் பாதுகாப்பாக அதை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, அரசாங்கத்திற்கும் அந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் மக்களினுடைய அந்த தகவல்களை பாதுகாத்திட ஒரு நல்ல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தொழில்நுட்ப தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நாம் வாழும் சூழலானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும், நம் இயற்கை வளத்தை எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள், அது நம் வாழ்கிற இடங்களிலிருந்து பல சூழல்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் கூட அவற்றில் வரக்கூடிய நாம் பெறக்கூடிய அந்த செய்திகள் அனைத்துமே நம்முடைய சுற்றுச்சூழல் ஒரு நம்முடைய
வாழ்வுக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அவ்வாறு பாழ்பட்ட அந்த சுற்றுச்சூழலை எப்படி மேன்மை பெற வைக்க வேண்டும் என்று வைத்து பார்க்கிற பொழுது அதற்கு தேவையாக இருப்பது தொழில்நுட்பம்தான். அந்த தொழில்நுட்பங்கள் மூலம் இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கிற முயற்சியில் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தான் இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைக்கு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பொதுவாக சுத்திகரிப்பு ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக உருவாக்குகிற அந்த தொழில்நுட்பங்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய நீர்நிலைகளை சுத்தப்படுத்துகிற, அல்லது இன்றைக்கு டொமஸ்டிக் வேஸ்ட் என்று சொல்லப்படுகிறமே, தொழிற்சாலைகளிலிருந்தோ அல்ல வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகளை சுத்திகரிக்கிற ஒவ்வொரு சூழலையும் அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எத்தகைய தொழில்நுட்பம் என்று வைத்து பார்க்கிற பொழுது அதைத்தான் உயிரியல் தொழில்நுட்பம் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பயோடெக்னாலஜி. இன்றைக்கு இந்த பயோடெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற அந்த உயிரியல் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் அதிகமாகவே படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல தொழிற்கூடங்கள் அல்லது பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி கூடங்கள் இந்த உயிரியல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக வைத்து பல ஆராய்ச்சிகளை செய்து புது புது வகையான தொழில்நுட்பங்களை உருவாக்கி கொண்டிருப்பதற்கே காரணம் பல 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாடு ஏற்பட்ட இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பை மீட்டெடுத்து அவற்றை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு உன்னத இடமாக மாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி கொண்டுபட்டு வருகிறது. ஆனால் தான் இந்த உயிரியல் தொழில்நுட்பம் என்பது நமக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த தொழில்நுட்பங்களுக்கும் உயிரியல் தொழில்நுட்பங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. தொழில்நுட்பம் என்று சொன்னாலே பல நேரங்களில் அதில் வேதியியல் பொருள் நாம் கலக்க வேண்டியிருக்கும். அதனாலே சில நேரங்களில் சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாகப்படும். ஆனால் உயிரியல் தொழில்நுட்பம், ஆனால்தான் உயிரியல் தொழில்நுட்பம் என்று சொல்கிறோம், அது இயற்கையோடு இணைந்ததாக அது இருக்கிறது. அத்தகைய தொழில்நுட்பங்கள் இயற்கைக்கு உடந்தையாக இருந்து அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அதில் ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால், நம்முடைய நீர்நிலைகளை சுத்திப்பதற்கே ஒரு காலத்தில் வேதியியல் பொருட்களை தான் போட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இயற்கையான அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து அந்த நீரை அழகாக சுத்திகரிப்பதோடு இல்லாமல் அதிலிருந்து வருகிற கழிவுகளையும் சுத்திகரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி உயிரியல் தொழில்நுட்பம் நமக்கு உகந்ததாக அமைந்து விடுகிறது. அதுபோன்றுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ் இடங்களில் இருக்கின்ற சூழல் எவ்வாறாக இருக்கிறது. நகரத்தை எடுத்த அளவில் எந்த அளவிற்கு கார்பன் அளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது, அல்லது வெப்பநிலை எந்த அளவுக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது, இது போன்ற தகவல்களை எளிதாக தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய உயிரியல் தொழில்நுட்பம் நமக்கு உகந்ததாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய நாடுகளில் அதிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கழிவுப் பொருட்கள். அவ்வாறு அந்த கழிவுப் பொருட்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது இல்லாமல் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தீர்வாக இன்றைக்கு உயிரியல் தொழில்நுட்பம் அது மாதிரி ஒரு கழிவுப் பொருட்களை அழகாக மக்க வைத்து அதை உரமாக்கி தரக்கூடிய ஒரு உன்னத சூழலை இந்த உயிரியல் தொழில்நுட்பம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று நம்முடைய உடலில் ஏற்படுகிற மாற்றங்களை, ஒரு காலத்தில் உடலில் ஏற்படுகிற மாற்றங்களை பல நாட்கள் அல்ல பல வருடங்களை கடந்து நாம் தெரிந்து கொள்கிற சூழ்நிலையில் அது மிகவும் தாமதமான ஒரு சூழலாக மாறிவிடுகும். ஆனால் இன்றைக்கு உயிரியல் தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், உடம்பில் ஏற்படுகிற மாற்றத்தை, சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை, அல்லது
நாம் எதை எதை பயன்படுத்துகிறோம் அதனுடைய தன்மையை அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயிரியல் தொழில்நுட்பம் உருவாகி கொண்டு வருவதனுடைய காரணமாக நாம் ஒருபுறம் இயற்கையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோம், மறுபுறம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்து சொல்ல வேண்டுமென்றால் வருகிற தலைமுறைக்கு இந்த இடத்தை தகுந்ததாக உருவாக்கி நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்று அல்லது நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் சிறப்பாக சுத்தமாக இருக்கிறதா என்ற ஒரு சூழலை தரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயிரியல் தொழில்நுட்பம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் கடலிலோ அல்லது நீரிலோ எண்ணெய் கலந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம். அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேடு. உடனே அனைவருமே பதறி போய்விடுகிறோம். ஏனென்றால் அதனுடைய தாக்கம் பல வருடங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உயிரியல் தொழில்நுட்பம் அதன் மூலம் நாம் உருவாக்குகிற சில மைக்ரோப்ஸ் என்று சொல்லப்படுகிற நுண்ணுயிர்கள் அதுபோன்ற எண்ணெய்களை அழகாக அதை உணவாக ஏற்படுத்தி கொண்டு நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அதுபோன்று தான் இன்றைக்கி இயற்கையாக இருக்கிற சில தாவரங்கள் நாம் மண்ணில் இருக்கிற நச்சு பொருட்களை எடுத்துக்கொள்வதும் நீரில் இருக்கிற நச்சு பொருட்களை கிரகித்து கொள்வதும் இன்னும் நம்முடைய வானமண்டலத்தில் இருக்கிற நச்சு பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இந்த உயிரியல் தொழில்நுட்பம் மூலம் இன்றைக்கி நம்ம உருவாக்கி கொண்டிருப்பதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பாலைவனமாக ஆய்கொண்டிருந்த நம்முடைய இந்த நந்தவனங்கள் வருகிற காலங்களில் அது சோலைவனமாக மாறி நமக்கு அது உதவியாக இருக்க போகிறது என்பது இந்த உயிரியல் தொழில்நுட்பத்திற்கு கிடைக்கிற போகிற ஒரு பெரிய வெற்றியாக, அந்த விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அமையப் போகிறது. அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது. நாணயத்தின் இரு பக்கங்கள். நாணயத்தினுடைய ஒரு பக்கத்திலே தலை இருந்து ஒரு பக்கத்திலே பூவும் இருக்கிற நேரத்தில் எந்த பக்கம் தேய்ந்து போனாலும் அந்த நாணயம் செல்லாது. அதை போலத்தான் ஒரு நாட்டின் ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி இருக்க வேண்டும். இரண்டிலே ஒன்று தேய்ந்தாலும் அல்லது தேய்க்கப்பட்டாலும் அந்த நாணயம் செல்லாத நாணயமாக ஆகிவிடும்.